Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான பஜ்ஜி தான் செய்ய போறோம். சிக்கன் 65 ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி தான் செய்ய போறோம். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இது வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். கடாய் வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதுல ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆனியனில் வந்துட்டு ஒரு தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். ஆனியன் தக்காளிலாம் வச்சு இப்போ வந்துட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. வந்துட்டு இஞ்சியும் பூண்டு வந்துட்டு இதில் துருவி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சியும் பூண்டும் வந்துட்டு வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் ஒரு ஆனியன் வந்துட்டு பொடிசாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு கிள்ளி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். வந்துட்டு இதில் பொடிசாக வந்துட்டு தக்காளி 2 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு ஜாம் மாதிரி வதங்கணும். அப்போதான் வந்துட்டு பஜ்ஜி வந்துட்டு நல்லா இருக்கும். அந்த ஸ்டஃப்டு இப்போ மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இன்ச் அளவு வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. போட்டிருக்க மசாலாலாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். போட்டிருக்க தக்காளியும் மசாலாவும் கொஞ்சம் பச்சை வாடெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். இப்பதான் வந்திருக்கேன் மாம்ஸ் எழுந்திரிச்சான். என்னமோ செய்றீங்க, என்ன செய்றீங்கன்னு தெரியல. என்ன ஐட்டம்? சிக்கன் 65 ஸ்டஃப்டு சில்லி பஜ்ஜி. சில்லி பஜ்ஜி மிளகாய் பேர் என்ன அது இங்கிலீஷ்? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி தான் பார்த்தது. நார்மல் மிளகாய் பஜ்ஜிலாம் சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து 65லாம் அது உள்ள வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று செஞ்சு தரப்போகிறேன். நம்மளுடைய ஸ்டஃப்டுக்கு வந்துட்டு நான் பொடிசாக கட் பண்ணேன். புதினா வந்துட்டு அப்படியே மழைச்சாறு போல பிடிக்கும். நல்லா வானல் சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு போன்லெஸ் இருக்குது, போன் உள்ள சிக்கனும் இருக்குது. 65 மசாலா போட்டு நல்லா ஒரு 3 hours மேலே ஊறி இருக்கு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நீங்கள் ஒரு 1/2 hour ஊற வச்சாலும் போதும். நம்ம வந்துட்டு இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நம்ம அந்த சில்லி உள்ள வச்சு செய்யறதுனால நல்லா நீட்டாக வாங்கியிருக்கோம். சிக்ஸ்டி வந்துட்டு நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக வெந்துடுச்சு. நல்லா வந்துட்டு கலர்ஃபுல்லாக வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இருக்கிற 65 ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்துட்டு சிக்கன் வந்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். இது வந்துட்டு போன்லெஸ் சிக்கன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்ரீ பாலாஜி பஜ்ஜி மாவு வாங்கியிருக்கோம். இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். ருசியா நீ சாப்பிடணும்ல. நீதான் எதனா செஞ்சுக்கிட்ட, எப்போ பார்த்தாலும் செஞ்சதே செய்யறீங்க. ஒரு வித்தியாசமா செய்ய சொன்னல, அதனாலதான்.
நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி வந்துட்டு செஞ்சுக்கலாம். அதிகமாக கரைச்சிட்டா வேஸ்ட் ஆகிடும். இது பேர் எனக்கு விஸ்க்குன்னு தான் தெரியும், தமிழில் தெரியாது. முன்னாடி இது கலக்கி கலக்கி எதுங்க நல்லா வந்துட்டு கட்டி இல்லாமல் நம்ம வந்துட்டு பஜ்ஜி மாவு வந்துட்டு கரைச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிரீன் சில்லி பஜ்ஜி மிளகாய் வந்து எடுத்துருக்கோம். இந்த மாதிரி பெருசு பெருசாக வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் பண்ணி நம்ம பஜ்ஜி செய்யும் போது நல்லாயிருக்கும். சின்னதாக இருந்தால் ஸ்டஃபிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம நைஃப் வச்சுட்டு கீறி இது உள்ளே இருக்கிற விதையை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். Okay, now, from the beginning. Hit it, boys. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு சிக்கன் 65 ஸ்டஃப்டு சில்லி பஜ்ஜிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணி பஜ்ஜி போட்டு பொரித்து சாப்பிட வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு தக்காளி வந்துட்டு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, தக்காளி வெங்காயம் வச்சு அதை வந்துட்டு நம்ம மிளகா உள்ள ஃபஸ்ட்டு நம்ம வச்சுடுவோம். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா மிளகாயிலையும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு தக்காளி ஸ்டஃபிங் வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டஃபிங் ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துருக்க 65 வந்துட்டு இது உள்ளே வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் வந்துட்டு இது உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெயை சூடு பண்ணி பஜ்ஜி மாவில் வந்துட்டு நம்ம மிளகாவை தூச்சி பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம வந்து பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு மாவு ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி வந்து டிப் பண்ணிக்கோங்க. There's a joint on the corner where the big boys play, where the whiskey is running like the rivers, but they all never come for the booze and bass. I'm the one, I'm the lady that'll rock this place, that'll rock this place, that'll rock this place, rock this place, rock this place, rock this place. சிக்கன் 65 ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி தான். ரொம்பவே ஈஸி தான். நான் செய்யும் போதே எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், விரும்பியும் நல்லா வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க. மூணு விதம் கலந்துக்கிடும். ஒன்று எப்பயும் மிளகா பற்றி சாப்பிட்ற மாதிரி, இன்னொன்று வந்து நல்ல சிக்கன் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த வெங்காய தட்டெல்லாம் போட்டு ஒரு நல்ல டேஸ்ட்டாக ஒரு சாப்பிடும்போது உனக்கு எப்படி தெரியும்? வித்தியாசமா இருக்கா, எப்படி சாப்பிடும்போது இருக்கா? மசாலா வச்சு சாப்பிட வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கு போண்டா அதே மாதிரி இது டிஃப்ரெண்டாக தெரியுது. ஒரு பஜ்ஜி தாராளமாக சாப்பிடலாம். விலையும் கம்மி தான், 100 ரூபாய் சிக்கனு, மிளகாய்க்கு என்ன 20 ரூபாய். அப்புறம் வெங்காயம் தக்காளி பஜ்ஜி மாவு நைஸ். Hit it, boys.